வணக்கம். இந்த வீடியோல பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இல்ல தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன், பல லட்ச மக்களுக்கே குலசாமியா இருக்கிற சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது, குறைஞ்சது ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போகாம இருக்கவே முடியாது. அப்படி போகலைன்னா இந்த மண்ணுல பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதனே அப்படி சொல்ற, சாமியை போய் பாரு, கும்பிடுன்னு சொல்லு. நீ என்னடா இந்த சாமியை போய் கும்பிடலன்னா இந்த மண்ணுல பிறந்ததே வேஸ்ட்னு சொல்றியே. அப்படி இந்த சாமி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்து மக்களுக்கு என்னதாயா செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த சாமி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பரத கண்டத்துக்கே, இந்த பூ உலகத்துக்கே பல நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி வரிசையா பார்க்கலாம். இந்த கோவிலுடைய வரலாறையும் சேர்த்து பார்க்கலாம். வானத்துல வட்டமிட்டுக்கிட்டு இருக்க பருந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு கானகமாக இருந்த, மரம் மண்டிப்போ இருந்த காடுகளை எல்லாம் நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம், வெட்டி வீசிக்கிட்டு இருக்கோம், பணமா மாத்திக்கிட்டு இருக்கோம். இது இங்க மட்டும் இல்ல, உலகம் பூராவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் கொண்டுள்ள இந்த அடர்ந்த காடானது ஐயனாருடைய காவலுக்கு உட்பட்டது. இந்த காடுகளை தொட்டாவோ, இங்க இருக்கிற மரங்களை வெட்டினாலோ காவல்துறை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னால இந்த காவல் தெய்வம் ஆக்ஷன் எடுத்துருவாரு. அவருக்கு பயந்துட்டு தான் இன்னும் இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய காடுகள், பொதிகை மலை காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் வனப்போடும் வளமையோடும் இருந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலியில காரையாற்றுல இருக்கிற இந்த கோவிலானது களக்காடு முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள, பாபநாசம் காரையாறு டேமுக்கு நடுவுல, வனாந்திரத்துல, புலிகள் சரணாலயத்துக்குள்ள, தாமிரபரணி சலசலன்னு ஓடுற அருமையான இடத்துல இருக்கு. ஆஹா, இந்த கோவில் இருக்கிற இடத்த கேட்கும் போதே அடுத்த ட்ரிப்பு இங்கதான்டா போட்டணும்னு சொல்லி உங்க மனசெல்லாம் துள்ளி குதிக்கும். ஆனா புலிகள் சரணாலய பகுதின்னு சொல்றமே, அடர்ந்த காடு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றமே, இதை பார்த்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஐயன் சாஸ்தா புலிகளை அடக்கி ஆள்பவர். அவரை தரிசிக்க வருபவர்களை புலிகள் நெருங்கவே அவர் விடமாட்டார். என்னையா சொல்ற, ஐயனார் கோயில் இவன் நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடா ஐயன் சாஸ்தா புலிகளை கட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னு சொல்ற. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கோவில்ல ஐயப்ப சாமி இருக்கார் போலயே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த சொரிமுத்து ஐயனாரப்பன் தான் நம்ம ஐயப்ப சாமி, தர்மசாஸ்தா, ஹரிஹர புத்திரனே. அச்சங்கோவிலையும் சபரிமலையிலையும் அருள்பாலிக்கின்ற வில்லாளி வீரன் தான், வீரமணி கண்டன் தான் பொன் சொரிமுத்து ஐயனாராக பூரண புஷ்டலை என்று ஒரு தேவலோக மங்கையோடும் ஒரு பூலோக மங்கையோடும் தம்பதி சமேதராக இங்கே அமர்ந்துள்ளார். இத புதுசா கேட்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கலாம். ஐயனாரும் ஐயப்ப சாமியும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றத உங்களால நம்ப முடியலையா? அப்படியே நம்பினா கூட ஐயப்ப சாமி கட்ட பிரம்மச்சாரி, இங்க என்னடா ஐயனார் 2 பொண்டாட்டியோட அமர்ந்திருக்கிறார். அப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் ஒரே ஆளா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு வருதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவாக எப்படி ஐயனாரும் ஐயப்பனும் ஒருவர் தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் இந்த சேனல்ல ஏற்கனவே பூலுடையார் சாஸ்தா கோவிலுடைய வரலாறை பத்தி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய கடைசியில ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவை போய் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கும். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது போக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்டு கார்டுலையும் பூலுடையார் சாஸ்தா வரலாறு வரும், அதுலயும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, திருநெல்வேலியையும் அதனுடைய வனப்பகுதிகளையும் இயற்கை எழிலையும் காத்து நிற்கின்ற காவல் தெய்வமாக இந்த ஐயனார் இருக்காரு. சரி, ஆனா ஒருபடி மேல போய் இந்த பரத கண்டத்துக்கே, இந்த உலகத்துக்கே இவர் செய்த நன்மைகள் என்னென்ன தெரியுமான்னு கேட்டியே. அப்படி என்னையா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பூ உலகிலே சிவபெருமானுடைய வாசஸ்தலம் என்று நம்பப்படக்கூடிய கைலாயத்திற்கு இணையான இமயமலையிலே பார்வதி தேவிக்கும் சிவபெருமானாருக்கும் கல்யாணம் நடக்கின்றது. அந்த கல்யாணத்தினை காண்பதற்காக இந்த பூ உலகில் இருக்கின்ற அனைத்து முனிவர்களும், ரிஷிகளும், மக்களும், அனைத்து ஜீவராசிகளும் இமயமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றன. அப்படி இந்த பூமியில் உள்ள ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் பார்வதி தேவி சிவபெருமானுடைய கல்யாணத்தை காண செல்லும் போது அந்த இமயமலை அமைந்திருக்கின்ற வடபகுதியானது ஒட்டுமொத்த ஜீவராசிகளுடைய வரவாலும், ஒட்டுமொத்த பூதகணங்கள், தேவர்கள், ரிஷிகள், இப்படி அத்தனை பேருடைய வரவாலும் அந்த இடமானது பூமியிலே தாழ ஆரம்பிக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பூமியினுடைய தென்பகுதியானது மேல் நோக்கி வர ஆரம்பிக்கின்றது.
இப்படி பூமியினுடைய வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்படுவதால் இந்த பூமியிலே ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும், அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு ஒரு ஆணையிடுகின்றார். இந்த பூமியை சமன் செய்வதற்கு உன்னால் மட்டுமே முடியும், நீ பூமியின் தென்பகுதியிலே போய் நின்று இந்த பூமியை சமப்படுத்துன்னு சொல்றாரு. அகத்திய மாமுனிவரும் சிவபெருமானுடைய அருளாலும் தன்னுடைய தவ வலிமையாலும் இந்த பூமியை சமப்படுத்துவதற்காக தென்பகுதியிலே நின்று பொதிகை மலையிலே குடிகொள்கின்றார். அங்கே தன்னுடைய கண்களை மூடி இறைவனை நினைத்து யோக நிஷ்டையிலே ஆழ்ந்து போகின்றார். அப்போது அவருடைய மனக்கண்ணிலே ஒரு ஜோதி வடிவமான காட்சி தெரிகின்றது. அந்த ஜோதி வடிவான காட்சியிலே அவருக்கு மகாலிங்க சுவாமி காட்சியளிக்கின்றார். அந்த மகாலிங்க சுவாமியை சாஸ்தா பூஜித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு சேர்த்து பேச்சியம்மன், பிரம்மராட்சசி என காவல் தெய்வங்களும் மகாலிங்க சுவாமியை பூஜித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தான் மனக்கண்ணிலே கண்ட அந்த காட்சியை நினைவு கொண்டு அதே இடத்திலே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கின்றார் அகத்திய மாமுனிவர். மலர் தூவி இவ்விடத்திலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து மூர்த்திகளையும் யாராவது தரிசிக்கும் போது அவர்களுடைய வாழ்வு நல்வாழ்வாக வருவதற்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற மகாலிங்க சுவாமியும் சாஸ்தாவான சொரிமுத்து ஐயனாரும் அருள் புரிய வேண்டும் என்று அன்றே அகத்திய மாமுனிவர் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றார். இங்கே மகாலிங்க சுவாமி, சாஸ்தா, சொரிமுத்து ஐயனார் தவிர சங்கிலி பூதத்தார், காத்தவராயர், மேலவாசி பூதத்தார், மேலவாசல் விநாயகர், தலவாய் மாடன், தட்சிணாமூர்த்தி, கும்பமா முனி, பெரியசாமி, பேச்சியம்மாள், தூண்டில் மாடன், ஜோதி ருத்ரன், பட்டவராயர், பிரம்மராட்சசி, தூசி மாடன், அகத்தியர், இருளப்பன், இருளம்மன், கரடிமாடசாமி, மொட்டையர், பாதாளகண்டிகை, கும்பாமணி என்று பல பரிவார தெய்வங்கள் இந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த ஒட்டுமொத்த பூமியையுமே சரிசமப்படுத்துவதற்காக ஆண்டவனுடைய திருவிளையாடல் நடந்த தலமாக இந்த தலம் இருக்கின்றது. அதுபோக இந்த வட்டார பகுதியிலே முற்காலத்திலே 12 வருடங்கள் தொடர்ச்சியாக மழை பொழிவே இல்லாமல் இருக்கின்றது. ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியா மழை பொழியாம விட்டாலே இங்கே இருக்கின்ற பச்சை பசேல் என்று கொடிகள் தாவரங்கள் எல்லாம் பட்டு போய் விடுகின்றன. 12 வருடங்கள் தொடர்ச்சியாக மழை பொழியாம இருந்தா என்ன மாதிரியான ஒரு பஞ்சம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பஞ்சத்திலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்றால் ஆடி அமாவாசை என்று அகத்திய மாமுனிவர் சொன்னபடி சாஸ்தாவுக்கு புனித நீர் சொரிந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மக்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். அப்படி செய்தால் மும்மாரி பெய்யும் என்று நம்புகின்றார்கள். அதே போன்று பொற்குடங்களிலே புனித நீரை எடுத்து வந்து இங்கே இருக்கின்ற சொரிமுத்து ஐயனாருக்கு அபிஷேகம் செய்த பிறகு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றது. இந்த பூமியானது மீண்டும் செழிப்படைந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கின்ற தீர்த்தத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. இந்த தீர்த்தமானது பான தீர்த்தம் அருவி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அருவியிலே ஆடி அமாவாசை, தை மாசி அமாவாசையில் மட்டும் 2 லட்சம் பக்தர்களுக்கு மேல் வந்து நீராடுகின்றார்கள். ராமபிரான் தன்னுடைய தகப்பனாரான தசரத மகாராஜாவுக்கு இந்த இடத்தில் தான் திதி செய்தார் என்று கூறப்படுகின்றது. நாம் செய்த பாவங்களை எல்லாம் ஒழித்து புண்ணியங்களை தேடித்தரக்கூடிய தீர்த்தமாக இந்த பான தீர்த்தம் அருவி விளங்குகின்றது. இப்படி இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி பார்த்தோம். இந்த கோவிலுக்கு வேறு சில வரலாறுகளும் சொல்லப்படுகின்றது. அதையும் வரிசையா பார்த்திடலாம். முதலாவதாக, பண்டைய தமிழ்நாட்டிலே பண்டமாற்று வணிக முறைதான் இருந்தது. இப்போதான் நம்ம பணத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல மனிதர்கள் அவர்களுடைய காட்டில் விளைகின்ற ஏதாவது ஒரு தானியங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அதற்கு ஈடாக வேற ஏதாவது பொருட்களையோ ஆடு மாடுகளையோ வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பண்டமாற்று வணிகம் நடக்கக்கூடிய சந்தையானது இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கின்றது அல்லவா, அந்த இடத்துலதான் அந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பொதி மாடுகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற தானியங்களையும் பண்டங்களையும் சுமந்து வந்து கொண்டிருக்கும் போது இந்த பொதி மாடுகளுடைய காலடி பட்டு ஒரு இடத்தில் மட்டும் ரத்தம் பெருகியது என்று சொல்லப்படுகின்றது. அப்போது அங்கே ஒரு அசரீரி ஒழித்து இங்கே மகாலிங்க சுவாமிக்கும் சாஸ்தா ஐயப்ப சாமியான சொரிமுத்து ஐயனாருக்கும் சங்கிலி மாடனுக்கும் பிரம்மராட்சசிக்கும் மற்ற அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் கோவில் எழுப்ப வேண்டும் என்று கூறுகின்றது. அந்த அசரீரியினுடைய பேச்சை கேட்டு இங்கே மக்கள் கோவில் எழுப்பி வழிபட்டார்கள் சொல்லப்படுது. இந்த கோவிலிலே பட்டவராயர் என்று ஒரு சாமி உள்ளார். இவருடைய கதை இன்னும் விசேஷமாக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இவருடைய பேரை நல்லா கவனிச்சு பாருங்க, பட்டவராயர். இந்த பட்டவராயர்ல இருக்க முதல் வார்த்தை கவனிங்க, பட்டர். பட்டர்னா என்ன அர்த்தம்? அந்தணர், பூசாரி அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு காலத்திலே அந்தணராக பூசாரியாக இருந்த ஒருவர், அவருடைய உண்மையான பெயர் முத்துப்பட்டன். இந்த முத்துப்பட்டன் என்கின்ற பிராமண இளைஞன் ஒரு சில காரணங்களுக்காக
தாழ்த்தப்பட்ட குடியிலே பிறந்த பொம்மக்கா திம்மக்கா என்று 2 பெண்களை மணந்து கொள்கின்றார். இந்த பெண்களை பெற்ற தாழ்த்தப்பட்ட குடியிலே பிறந்திருந்த இவருடைய மாமனாரானவர், நீ என்னுடைய பெண்களை மணப்பது மட்டுமல்ல, எங்களுடைய சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று பிராமண இளைஞரான இந்த முத்துப்பட்டனை செருப்பு தைக்கும் தொழிலை மேற்கொள்ளுமாறு செய்கின்றார். அதன்படியே இந்த பெண்களை மணந்து கொண்டு செருப்பு தைக்கும் தொழிலை இந்த பட்டவராயர் சாமி மேற்கொண்டார் என்று கூறப்படுகின்றது. பின்னாட்களிலே பசுக்கள் களவு போகின்றது. அதை மீட்க செல்லும் போது நடந்த போராட்டத்திலே இவர் தன்னுடைய உயிரை விட்டு விடுகின்றார். அப்போதிலிருந்து பட்டவராயர் சாமி என்று இங்கே சொரிமுத்து ஐயனார் கோவிலிலே இவர் வணங்கப்படுகின்றார். இவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்ததால் இவருக்கு இங்கே செருப்பு காணிக்கை செலுத்தப்படுகின்றது. இந்தியாவிலேயே சாமிக்கு செருப்பை காணிக்கையாக செலுத்தக்கூடிய பழக்கமானது இந்த பட்டவராயர் சாமிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இப்படி பட்டவராயர் சாமிக்கு செலுத்தப்படக்கூடிய இந்த காணிக்கை செருப்புகள் எல்லாம் சில காலம் கழித்து 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு வந்து பார்க்கும்போது அவைகள் எல்லாம் தேய்ந்து போன நிலையிலே இருக்கின்றன. இந்த வனாந்திர காட்டுக்குள்ளே இறைவனுக்காக சமர்ப்பிக்கக்கூடிய இந்த காணிக்கை செருப்புகளை வேறு யாருமே உபயோகப்படுத்த போவதில்லை. ஆனாலும் இங்கே காணிக்கையாக கொடுக்கப்பட்ட செருப்புகள் எல்லாம் தேய்ந்து போகின்றன. மக்கள் எல்லாரும் பட்டவராயன் சாமியே தங்களுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரே இந்த செருப்புகளை உபயோகிக்கின்றார் என்று நம்புகின்றனர். இந்த பட்டவராயர் சாமி ஏன் இந்த தாழ்த்தப்பட்ட குடியிலே பிறந்த இந்த 2 பெண்களை மணந்தார்? எதற்காக அவருடைய மாமனார் சொன்ன அந்த செருப்பு தைக்கும் தொழிலை மேற்கொண்டார்? எப்படி அவருடைய வாழ்நாள் சென்றது? எப்படி அவர் இறந்து தெய்வமானார்? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விரிவான வரலாறு. அதை பத்தி பின்வரும் நாள்ல போடுற வீடியோக்கள்ல கண்டிப்பா சொல்றேன். இந்த பட்டவராயர் சாமியுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது போக இந்த கோவிலில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு வரலாறானது சிறிதே மாறுபட்ட வரலாறு. அகத்தியர் இங்கே லிங்க வழிபாடு செஞ்சார், நம்ம முன்னாலே பார்த்தோம். காலப்போக்கில் அவர் வழிபாடு செஞ்ச அந்த மகாலிங்கமானது மண்ணால் மூடப்பட்டு விடுகின்றது. அதற்கு பிறகு இந்த வனாந்திரத்தின் வழியே மாடு மேய்த்து செல்பவர்களுடைய பல மாடுகள் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்று பாலை தானாக சுரிந்து வருகின்றன. இதையெல்லாம் பார்த்து அதிசயித்து போன மக்கள் ராஜா கிட்ட போய் இங்க நடக்கின்ற அதிசயத்தை சொல்றாங்க. அதன் பேரிலே ராஜா இந்த இடத்தை தோண்டி பார்க்கும் போது மண்ணால் மூடப்பட்டு கிடந்த அந்த மகாலிங்க சுவாமியானவர் வெளிப்படுகின்றார். அப்போது அவருக்கு அங்கே கோவில் அமைத்து, அதற்கு பிறகு சாஸ்தா சொரிமுத்து ஐயனாருக்கும் கோவில் அமைத்து, அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் கோவில் அமைத்து இங்கே இந்த கோவில் உருவானது என்று இன்னொரு கதை சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு கார்த்திகை மாசம் மாலை அணியும் போது முதலாக அனைத்து சாமிமார்களும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து ஐயப்ப சாமிமார்களும் இந்த கோவிலில் வந்துதான் மாலை அணிந்து கொள்கின்றார்கள். நமக்கு பொதுவாகவே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலையோ ஒரு முருகன் கோயிலையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயில்ல மாலை போட்டு சபரிமலைக்கு போவாங்க. இப்படி வனாந்திரத்துக்குள்ள காட்டுக்குள்ள வந்து ஏன் சபரிமலைக்கு போறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே முருகனுக்கு 6 படை வீடு இருப்பது போலவே இந்த ஐயப்ப சாமிக்கும் நமக்கு இதுவரை தெரியாமல் 6 படை வீடுகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, பந்தளம், சபரிமலை இந்த 5 முக்கியமான ஐயப்பனுடைய திருத்தலங்களோடு சேர்த்து முதலாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலும் அவருடைய ஒரு திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. இந்த 6 தலங்களும் ஐயப்பனுடைய 6 படை வீடுகள் என்று கூறப்படுகின்றது. அதனால்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டிய ஐயப்ப பக்தர்கள் இந்த கானகத்தில் உள்ள சாஸ்தா சொரிமுத்து ஐயனார் கோவிலிலே வந்து தங்களுடைய மாலைகளை போட்டு செல்கின்றார்கள். சரி, ஐயப்ப சாமி இந்த மண்ணிலே அவதரித்து பந்தள ராஜாவுடைய மகனாக வாழ்ந்து வளர்ந்து அதற்கு பிறகு அவர் கோவில் கொள்வதற்காக முதலாவதாக அமைக்கப்பட்ட கோவில் சபரிமலையிலே அவர் தன்னுடைய கையாலேயே அம்பு எய்து அந்த இடத்திலே பந்தள மகாராஜா கட்டினார். அதுதான் முதல் கோவில், சபரிமலையில் உள்ள மலைக்கோவில். ஆனால் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் தான் முதலாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட கோவில்னு சொல்றியே, அது எப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் அமைந்திருக்கின்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த வனப்பகுதிக்குள் தான் ஐயப்ப சாமி முதலாக தன்னுடைய போர்க்கலைகளை எல்லாம் கற்று தேர்ந்தார்னு சொல்லப்படுது. அப்போதிலிருந்தே அவருக்காக இந்த கோவில் இங்கே அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல போய் நீங்க சாமி கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா 2 கால பூஜைகள் நடக்கின்றது. தினமும் காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 5:30 மணிக்கும் பூஜைகள் நடக்குது. அமாவாசை தினம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்ல மிகப்பெரிய கூட்டமானது இருக்கும். அப்போ போய் இந்த சாமியை வழிபட்டீங்கன்னா இந்த சாமியை பார்க்க வரக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவில்ல இது போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த கோவில்ல ஒரு மரம் இருக்கின்றது. அது ஒரு இலுப்பை மரம். இந்த மரமானது மணிகளை எல்லாம் விழுங்கிக் கொள்கின்றதுன்னு சொல்லப்படுது. மணிகளை ஒரு மரம் விழுங்குமா?
அது எப்படி சாத்தியம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். இங்கே ஆண்டவனுக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடிய மணிகளை எல்லாம் இந்த மரத்தோடு சேர்த்து கட்டி வைக்கின்றார்கள். இந்த மரமானது வளர்ந்து அந்த மணிகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்றது, இந்த மணிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றதுன்னு சொல்லப்படுது. இப்படி அந்த மரமானது மணிகளை விழுங்கும் போது ஆண்டவனே தங்களுடைய மணி காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு இந்த மக்கள் நம்புறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த சாமியை பார்த்த உடனே நமக்கு இப்படி ஒரு குலசாமி இல்லாம போச்சே அப்படின்னு நமக்கு பல பேருக்கு தோணலாம். ஆனால் யாருக்கெல்லாம் குலசாமி யாருன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய முன்னோர்களுக்கும் அது தெரியாமல் போய்விட்டது, எங்களிடம் குலதெய்வ வழிபாடே இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சொரிமுத்து ஐயனாரை தங்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான விஷயமானது இந்த கோவிலிலே கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோவை முழுசா பார்த்த நீங்க எல்லாரும் ஐயப்ப சாமியும் ஐயனார் சாமியும் எப்படி ஒரே சாமி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த பூலுடையார் சாஸ்தா கோவிலுடைய வரலாறுடைய லிங்கை போய் பாருங்க. அந்த வீடியோவுடைய கடைசியில பல ஆதாரங்களோடு இந்த ரெண்டு சாமியும் ஒரே சாமி அப்படிங்கிற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுடைய எண்டு கார்டுலையும் பூலுடையார் சாஸ்தா கோவிலுடைய வரலாறை பத்தி நீங்க தொட்டும் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துப்பட்டர் எப்படி பட்டவராயர் சாமியானார், எப்படி தாழ்த்தப்பட்ட குடியில் இருந்த மக்களை மணந்து கொண்டார், எதற்காக அவருக்கு செருப்பு காணிக்கை செலுத்தப்படுகின்றது அப்படிங்கறதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா நான் ஒரு வீடியோ போடணும்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.